ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நேற்று அயோத்தியில் ராமருடைய கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா, பிராண பிரதிஷ்டை பண்ணாங்கல்ல, அதோட ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதிகாலையிலே எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ராமரை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அழகாக மங்களகரமாக வாசலெல்லாம் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். இதோட ஃபுல் வீடியோ நான் முதல் நாள் நேற்றே கொடுத்துட்டேன். இருந்தாலும் அதோட தொடர்ச்சியை அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பிராண பிரதிஷ்டை செய்யும்போது தீபாராதனைலாம் காட்டினாங்கல்ல, அதே போல் நம்ம வீட்லேயும் ராமரை நினச்சி அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த அழகான ராமரை நம்ம வீட்டுக்கும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவருக்கு அழகாக பாத பூஜையெல்லாம் செஞ்சேன். அதோட வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேற்று யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு கொடுங்க. நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் முன்கூட்டியே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படின்னா 6 மணிங்கிறப்பவே இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க, 12 மணிக்கு இந்த பூஜையெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு அவசர பதிவாக எல்லாருக்குமே நான் கொடுத்துருந்தேன். அதையே தான் நானும் என்னுடைய வீட்டில் நான் அதே மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சேன். இப்போ அழகாக மங்களகரமாக வாசலில் நல்லா மொழுகி விட்டுட்டு அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் அழகாக கோலம் போட்டு ராமருடைய அந்த நாமம் அப்படியே பாடிட்டே இருந்தது. அப்படியே அயோத்தியை அப்படியே காட்டிகிட்டே இருந்தாங்க. அதை அப்படியே மொபைலில் பார்த்துட்டு இன்னொரு மொபைல் பக்கத்தில் வச்சுட்டு அந்த மொபைலில் பாட்டு கேட்டுகிட்டே அழகாக ராமரை நினச்சிட்டு அப்படியே அந்த கோலங்கள்லாம் போட்டேன். சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டு அழகாக சிம்பிளாக காவி கொடுத்து, ஏன்னா நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி காவி பொடி தான் நேற்று ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே கொடுத்து கோலம் போட்டிருந்தேன். அதே போல் ராமர் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறதுக்காக அவருடைய பாதம் போட்டு நான் வரைஞ்சி அதுலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ 2 பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு அப்படியே துளசி மாடத்துக்கும் தீபம் ஏற்றிட்டு அப்படியே ராமருடைய அந்த பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தது. அந்த ராமருடைய அயோத்தி கோயிலையும் அப்படியே காட்டினாங்க. அப்படியே அந்த கோயிலுக்கும் அப்படியே சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டேன். நாம் அங்கே அயோத்தி போக முடியாட்டிலும் நம்ம அந்த மொபைலில் பார்த்துட்டு அயோத்திக்கு போன ஒரு அந்த நினப்பை நம்மளுடைய மனசில் வச்சுட்டு அப்படியே ராமரை வேண்டி பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணினேன். காலையிலே பிரம்ம முகூர்த்த தீபமும் வச்சுட்டேன். 5 பூதங்களையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி இயற்கையை நோக்கி இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அந்த ராமபிரான் 500 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வார்த்தைகள்லேயே சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிக்கத்தக்க அளவுக்கு ரொம்ப கம்பீரமாக அழகாக குழந்த முகமாக கண்ணில் அவ்வளோ ஒரு காந்த கண், அந்த கண்ணை பார்த்தாவே மதிமயங்கக்கூடிய அவ்வளோ ஒரு அழகான ஒரு ராமர், சிரிச்ச ராமர், பாலராமர் அழகாக இன்றைக்கி காட்சி கொடுத்தாங்க. காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் ராமரை வேண்டி பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சூரிய பகவான் மேலெலும்பி அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. இந்த காகிதப்பு செடி இப்போ நான் வாங்கியாந்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நான் அடுத்த பதிவில் இதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. 12 மணிலேருந்து 12:45 டைம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ராமரை பிரதிஷ்டை பண்ணுற டைம். அந்த டயத்தில் நம்ம பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிச்சன்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு மங்களகரமாக அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டு பூ அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட்டு அன்னபூர்ணி தாயார்கிட்ட ஒரு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சமையலை ஆரம்பித்தேன். நேற்று ஃபுல்லாக நானுமே விரதம் தான் இருந்தேன். காலையிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடல. காலையில் எந்திரிச்ச உடனே கோலம் போட்டு முடிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சுக்கிட்டேன். அதோடு சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4:45 தான் நான் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 4:45 தான் சாப்பிட்டேன். இப்போ அன்னபூர்ணி தாயாருக்கு அழகாக சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்படியே அடுப்பெல்லாம் காட்டி முடிச்சுட்டு ராமருக்கு நெய்வேத்தியம் செய்கிறதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ராமருடைய பாதம் வரைஞ்சி இன்றைக்கி சூப்பராக வந்து அந்த பாதத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அங்கே பிரதமர் என்னென்னலாம் வந்து ஆரத்தி எடுத்தாங்களோ அதை நான் வீட்டில் செஞ்சுட்டே இருந்தேன். அப்படியே டிவியில் பார்த்துட்டு பிரதமர் செய்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து நானுமே என்னோடய வீட்டில் ராமர் பாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பூஜையும் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது. என் வீட்டுக்கே அந்த பாலகர் வந்தது மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு தெய்வீகமாக வீடே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுங்க. பால் காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து அந்த அழகான பாலகருக்கு இன்றைக்கி நான் வந்து அவர் இந்த அயோத்தியில் உதிச்சு வர்ற இந்த நாளில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இல்லையா, அதனால் இன்றைக்கி அந்த பாலகருக்கு பிடிச்ச பால் பாயாசம் செஞ்சு நெய்வேத்தியமாக படைத்து இன்றைக்கி நான் வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுட்டேன். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நேற்று யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெய்வேத்தியம்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க, யாரெல்லாம் வந்து ராமருடைய பாதம் வரைஞ்சி வந்து பூஜைகள்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் வீடியோவை வந்து ஒரு அவசர பதிவுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன். எல்லாருமே இதே மாதிரி மதியம் 12:45 இந்த மாதிரி செஞ்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒருவேளை நீங்கள் அது மாதிரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், பரவாயில்ல செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இப்போ பாதம் வரைஞ்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து நிற்கிற மாதிரி வந்து வடக்கு திசையை நோக்கி வந்து பாதம் வரைஞ்சிட்டு அந்த பாதத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவில் தான் நான் வந்து வரைஞ்சேன். கோலப்பொடியில் போடலை, அரிசி மாவு வந்து அரைச்சி அதில் தான் வந்து இந்த பாதம் வந்து வரைஞ்சி விட்டுட்டு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இப்போ அந்த பாதத்தை சுற்றி வந்து பூ வச்சு விடுறேன். நாம் அயோத்தி போக முடியலைனாலும் அந்த அயோத்தியை நினச்சிட்டு அவர் வாழ்ந்த அந்த ஊர், அவர் பிறந்த அந்த ஊரில் அவர் வந்து இன்றைக்கி உதிக்க போகிற அந்த நேரத்தில் அந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் அவரை நினச்சி நாம் வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவர் நம்ம வீட்டுக்கும் வருவார். அந்த குட்டி பாலகரை பார்த்து யாரெல்லாம் பிரமிப்பானீங்க, நான் வந்து உண்மையாலுமே பிரமிப்பானேன். அவருடைய கண்ணை வந்து பார்க்கவே முடியல, மதிமயக்கும் கண்கள், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகு. அந்த கண்ணில் வந்து அந்த கண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி. அவர் 500 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து என் ஊரில் நான் வந்து கம்பீரமாக நிற்கிறேன் அப்படின்னு கண் கலங்கி சந்தோஷத்தில் நிற்கிற மாதிரி ஒரு அதிசய கண்கள். அந்த கண்களை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பத்தாதுங்க. அவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு கண், மதி மயக்கக்கூடிய அந்த கண். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நானும் பாதமெல்லாம் வரைஞ்சி பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கண் கட்டி இருந்தாங்கல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எனக்கு பார்த்தோன்னே அவருக்கு திஷ்டி எடுக்கணும் போல தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே டிவியில் ஃபுல்லாகவே அவரை தொட்டு கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் திஷ்டி தான் எடுத்து விட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஓப்பன் பண்ணவுடனே நான் வந்து அவர் பாதத்தில் துளசி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் துளசியே வந்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நான் நெய்வேத்தியமாக அவ்வளோ ஹாப்பியாக எடுத்து வச்சு பூஜைகள்லாம் செஞ்சேன். இப்போ அவர் பாதத்துக்கு முன்னாடி இப்போ நான் வந்து 2 மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றுறேன். இதில் வந்து நெய்யும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், நெய்யும் அண்டு நல்லெண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 2 விளக்குக்கும் பூ வச்சுக்கிறேன். இப்போ தீபம் ஏற்றிட்டேன். அங்கேயே அப்படியே வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே மந்திரங்களை கேட்க அந்த சங்கு முழங்குற சவுண்டு அப்படியே நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷனுங்க. அதை வந்து அதை அனுபவிச்சா தான் தெரியும். அங்கே அந்த சங்கு ஊதுகிற சவுண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிவியில் ஃபுல்லாக சவுண்டு வச்சுட்டு அந்த மந்திரங்கள் சொல்ல நம்மளும் இங்கே பூஜை பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே. அவர் பாதத்தில் பூ போட்டுட்டு ராமா ராமா ராமான்னு சொல்லிவிட்டு அவருக்கு
அப்படியே அட்சதையெல்லாம் போட்டு விட்டேன். அதே போல் தீபத்துக்கும் அட்சதெல்லாம் போட்டு விட்டேன். இப்போ ஒரு பாதத்தில் வந்து நான் 1 ரூபா காயின் எடுத்து உள்ளே வச்சேன். ஓம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை வந்து நான் உள்ள ஒரு பாதத்தில் வச்சேன். அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம் அப்படியே எழுதினேன். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டே வந்து நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது நேற்று. அந்த என்ன சொல்கிறது, அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். அப்படியே வந்து அயோத்தியிலேருந்து ராமர் என் வீட்டுக்கு வந்தது மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. 3 டைம் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் ஸ்ரீராமஜெயம்னு எழுதி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து எல்லாத்துக்குமே ஆரத்தி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன். வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளாம் உண்மையாலுமே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதை படிக்கிறப்ப தான் அந்த பாபர் மசூதி இடித்தது எல்லா விஷயங்களும் நம்ம படிக்கிறப்ப தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 500 வருஷத்துக்கு அப்புறம் இது இவ்வளவு பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு கம்பீரமாக அப்படியே மதிமயக்கும் கண்களோடு வந்து ராமர் வந்து அங்கே நிற்கிறாருங்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே வந்து தீபாராதனை காட்டி விட்டுக்கிறேன். அங்கே அயோத்தியில் வந்து பிரதமர் வந்து ராமர் சிலைக்கு வந்து தீப ஆரத்தி எடுக்கிறாங்க. நானும் இங்கே வந்து தீப ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக ராமரே என் வீட்டுக்கு வந்தது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்துக்கிட்டு அங்கே சங்கம் முழங்குறப்போ நான் என்னோடய வீட்டில் இந்த பூஜைகள்லாம் செய்கிறது அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. யாரெல்லாம் இந்த பூஜைகள் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று காலையில் அதிகாலை 4:30 மணியிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த வேலைகள் இந்த பூஜைகள்லாம் செஞ்சேன். விரதத்தோடு இருந்து செஞ்சேன். ரொம்ப ரொம்ப மன நிறைவாக என் வீட்டுக்கு ராமர் வந்த ஒரு சந்தோஷத்தோடு இந்த பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் ஈவினிங் 6 மணிக்கு பிரதமர் வந்து எல்லா வீட்லேயும் வந்து தீபம் ஏற்ற சொன்னாங்கல்ல, நானும் என் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். அடுத்த பதிவு அந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.